கண்ணா கவனிக்கண்ணா. A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway. A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is W meters wide, installed all the way around, so that it increases the total area to 285 meter square. What is the width of the pathway? கண்ணு எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறீங்க. ஆனால் கணக்க ப்ராப்ளத்தை பொறுமையாக எங்கே பாஸ் விட்டு எப்படி படிக்கணும், எத்தனை தடவை படிக்கணுன்றதே பண்ண மாட்டேன்றீங்க. அதுதான் அங்கே பெரிய மிஸ்டேக்கே. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எ கார்டன் மெஷரிங் 12 மீட்டர் பை 16 மீட்டர். ஃபஸ்ட்டு அதுதான் இது வரைக்கும் இல்லைங்களா? கரெக்டாக கரெக்ட் இல்லையா? அப்போ மொதல் என்னன்னா நீ பாருங்க, 16 மீட்டர் லென்த்துன்னு வச்சுக்கலாமா? ரைட்டா? அடுத்தது 12 மீட்டர் பிரெத்துன்னு வச்சுக்கலாமா? இப்போ அதே மாதிரி இங்கே பண்ணலாமா? ரைட்டா? 16. அடுத்தது என்னது? 12. அதே இதுதான். இப்போ இங்கே 16 மீட்டர், இங்கே என்னடி கண்ண 12 மீட்டர். உள்ளுக்குள்ள கூட எழுதிக்கோங்க. உள்ள எழுதிக்கலாம். இப்போ இது வந்து 16 மீட்டர் லென்த்து, 12 மீட்டர் என்னது பிரெத். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is W meter wide. மறுபடி pedestrian pathway இதை சுற்றி ஒரு நடபாதை அமைக்கிறாங்க கண்ணு. அது எவ்வளவு மீட்டரு? W. புரியுதுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? அதே மாதிரி இங்கே ரெண்டு பக்கமும் W தாங்கண்ணே. இது நான் சும்மா அந்த கம்ப்யூட்டரில் வரைகிறதுனால கொஞ்சம் அகலம் முன்ன பின்ன வருது. நீங்கள் கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக. இப்போ இது என்ன சொல்கிறாங்க, இது ஒரு W, இது ஒரு W இல்லையா? அப்போ ரெண்டு பக்கமும் W தான், இந்த பக்கமும் W தான். ஏன்னா சுற்றி Wன்ட்டாங்க, அதனால எல்லாம் ஒரே அகலம் தான். அப்போ இங்கே ஒரு W, இங்கே ஒரு W, எல்லாமே W தான். புரியுதா புரியலையா? அப்போ லென்த்து வைஸ் 2 W வருது, பிரெத்து வைஸ் 2 W வருது. இப்போ இங்கே தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இருந்த ஏரியா. 16 × 12 தான் ஃபஸ்ட்டு இருந்த ஏரியா. 16 × 12னா எவ்வளவு? 6 2s are 12, ரிமைண்டர் 1, 16 + 2 18, 18 + 1 19. இதெல்லாம் ஈஸி வே ஆஃப் மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்குது. 11லேருந்து 19 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் அப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இல்லாட்டி நீ யூஸ்வலாக இப்போ 192 அது எவ்வளவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இப்போ இதனுடைய லென்த் என்னது? 16 + 2W. ஏன்னா இங்கே நடுவில் 16 இருக்குது, இந்த பக்கம் ஒரு வித்து, இந்த பக்கம் ஒரு வித்து. அப்போ எத்தனை வித்து? W + W என்ன? 2W. இதுவே நிறைய குழந்தைங்களுக்கு புரியறது இல்லை. W + W என்னது? 2W. அதனால் இப்போ இந்த 16ஓட எதை கூட்டிக்கணும்? W + W-வை. அதுக்கு பதிலாக தான் நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம்? 2W-ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே பிரெத் என்னது? 12 + W + W. இங்கே ஒரு W, இங்கே ஒரு W. அதை நம்ம எப்படின்னு எழுதிக்கலாம்? 12 + 2W-ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இன்க்ரீசஸ் த டோட்டல் ஏரியா. இப்போ இதனுடைய ஏரியா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். எதனுடைய ஏரியா? புதுசா இப்போ இந்த பாத்வே பண்ணதுக்கு அப்புறம் புதுசா வரக்கூடிய ஏரியா. அதுவும் லென்த் இன்ட்டு பிரெத்து தானே. அப்போ அதுல இருந்து தான் கணக்கு ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? என்னது? 16 + 2W இன்ட்டு
12 plus 2w. ஏன்டா நான் இப்படி எழுதுறோம்? முதல் இங்கேயே இப்படி மல்டிப்ளை பண்ணுறோம். 16 into 12. லென்த் into breadth. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன? L into B. அதே மாதிரி தான். இப்போ புதுசா இந்த பாத்வேவை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய டோட்டல் ஏரியா எது? 16 plus 2w into 12 plus 2w. This is L, this is B. L into B. அவங்க ஆனா ஏரியாவோட மெஷர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. ஏரியாவோட மெஷர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. 285. இப்போ அதை மல்டிப்ளை பண்ண அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்னது? 16 into 12. ஏற்கனவே நம்ம மல்டிப்ளை பண்ணதுனால டக்குன்னு போட்டுக்கிறோம். 192. அடுத்தது பிளஸ் என்ன பண்ணணும்? 16 into 2w. 16 into 2 எவ்வளோ அடிக்கண்ண? 32. 32w. பிளஸ் அடுத்தது என்ன அடிக்கண்ண? 2w into 12. 12 into 2 என்னது? 24w. w மறந்துடாதீங்க. 24w. அடுத்தது என்னது? 2w into 2w. 2w into 2w என்னது? 2w ஸ்கொயர். ஏண்டாகண்ணா w into w, w ஸ்கொயர். இது வந்து பிளஸ் w பிளஸ் w வந்து 2w. w into w வந்து w ஸ்கொயர். a into a என்ன போட்டோம்? a ஸ்கொயர். அதே மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஈக்குவல்ட்டி என்னடாகண்ணா? 285. இப்போ இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இதை கொஞ்சம் ஆர்டராக எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 2w ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம்? 2w ஸ்கொயர். 2 2s are 4. சாரிடா கண்ணா, இந்த இடத்துல 2 2s are 4. அதுக்கப்புறம் w ஸ்கொயர். ஸோ என்ன வரும் இங்கே? 4w ஸ்கொயர் பிளஸ் 32w பிளஸ் 24w. எவ்வளோ அடிக்கண்ணே? வெரி குட். 4 plus 2 6, 3 plus 2 5. ஸோ 56w பிளஸ் 192 ஈக்குவல் டு என்னது? 285. அந்த 285 எங்கே கொண்டு வந்துடலாம்? இங்கே கொண்டு வந்துடலாம். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படியே எழுதிக்கோங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம்னா 4w ஸ்கொயர் பிளஸ் 56w பிளஸ் 192 என்ன பண்ணலாம்? மைனஸ் என்னது? 285 பிளஸ் 192. மிஸ் இங்கே ப்ளஸ் 192 எழுதிட்டு மைனஸ் 285 எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். ஆக மொத்தத்தில் இந்த ப்ளஸ் 285 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 285 மாறுது. அதனால் இதை எழுதிட்டு இதை எழுதலாம், இல்லை இதை எழுதிட்டு இங்கே எழுதலாம். புரியுதுங்களா? நான் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அப்படி எழுதுறேன். அடுத்தது என்னது சொல்லுங்க? வெரி குட். 4w ஸ்கொயர் பிளஸ் 56w. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் இங்கே? 56wக்கு அப்புறம் இது வேண்டாம். மைனஸ் 285 ப்ளஸ் 192. இப்போ 285லேருந்து 192 கழிக்கணும். அதை நான் எப்படி தெரியுமா கழிப்பேன்? 200லேருந்து 192 போச்சுன்னா என்னது? 8. ஏதாவது ஒரு இடத்துல தான் டிக்கணும் இந்த 192 இருக்கணும். சாரி. அடுத்தது இங்கே என்னது? 8 வருது. இங்கே என்ன இருக்கு? ஏற்கனவே 85 இருக்குது. அப்போ 85 + 8னா 85 + 5 90, 93. என்ன 93? மைனஸ் 93 ஈக்குவல் டு என்னது? 0. சரியா சரியில்லையா? புரியுது அடிக்கண்ணு? இப்போ இது ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? நம்ம இதை என்ன யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். a ஈக்குவல் டு என்ன அடிக்கண்ணு? இங்கே மேலே எழுதிக்கலாமா? a ஈக்குவல் டு 4, b ஈக்குவல் டு ப்ளஸ் 56, c ஈக்குவல் டு மைனஸ் 93. ஃபார்முலா என்னது ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு? x ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac. வேணும்னா தனியாக கூட கண்டுபிடிச்சிக்கோங்க. டிவைடட் பை 2a. நான் இங்கே இடம் பத்தாதனால கம்ப்யூட்டர் செய்யறதுனால அங்கங்கே செஞ்சு பண்ணுறேன். புரியுதுங்களா? பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால ரைட்டு, இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறதுனால ரைட்டு. இப்போ மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்? minus 56 plus or minus root of 56 square minus 4 into minus 93 divided by 2a, 2 into 4. சரியா அடிக்கண்ணு? equal to minus 56
ரூட் ஆஃப் இங்கே 56 ஸ்கொயர். நான் ஏற்கனவே அதுவும் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறேன். 51 ஸ்கொயர், 52 ஸ்கொயர், 53 ஸ்கொயர், 54 ஸ்கொயர், 55 ஸ்கொயர், நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப முடியாத குழந்தைக்காக எப்படி. இப்போ இதில் எதில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? 26 இல்லையா, 27, 28, 29, 30, 31. அடுத்து என்னது? ஸ்கொயர் நம்பர் செய்யணும். 01. அடுத்தது என்னது? 04. அடுத்தது 09. அடுத்தது 16. அடுத்தது 25. அடுத்தது 36. அப்போ 3136. 56 ஸ்கொயர் என்னது? 3136. சரியா இல்லையா? நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுனால அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணியும் போட்டுக்கோங்க. 3136. அந்த மெத்தடையும் சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, 56 இன்ட்டு 56. இது எப்படி போடணும்னா 6 6 ஆர் 36. ரிமைண்டர் 3. முதல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். 6 6 ஆர் 36. 6 ரிமைண்டர் 3. சரியாடாங்கண்ணே. அடுத்தது 6 + 6 12. 12 இன்ட்டு 5. 12 இன்ட்டு 5 எவ்வளோ அடிக்கணும்? 60. 60 + 3 63. 63க்கு 3. ரிமைண்டர் 6. 5 5 ஆர் 25. 25 + 6 31. எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. இல்லாட்டி டயகனல் மெத்தட்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன், அதில் பாருங்க. அடுத்தது மைனஸ். இப்போ 4 இன்ட்டு 4 என்ன அடிக்கணும்? இங்கே புரியுதுங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். என்ன மல்டிப்ளை பண்ணணும் நம்ம? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 93. அப்போ என்ன வருது? 4 4s ஆர் 16. 16 இன்ட்டு 93. இது ஆக்சுவலாக எப்படி பெருக்கிக்கலாம்? 16 10 + 6ன்னு போட்டுக்கலாம். போடலாமா போடக்கூடாதா? முதல் 10ஆல் போட்டால் என்ன வரும்? 930. அடுத்தது 6 இன்ட்டு 93. இது ஈஸி. சிங்கிள் டிஜிட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரியாடா கண்ணு? 6 இன்ட்டு 93. 6 3s ஆர் 18. ரிமைண்டர் 1. 9 6 ஆர் 54. 55. ரைட்டா? ரைட் இல்லையா? அடுத்தது அப்போ 558. 8 14. கரெக்டாக? கரெக்ட் இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும்? ப்ளஸ் 1488 டிவைடட் பை 2 4s ஆர் 8. அப்போ இங்கே என்ன வரும்? -56 ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே விட்டுட்டோம் பாரு, ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், இது ரெண்டையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணுறது நீங்களே பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வருது? 4624 டிவைடட் பை என்ன? 8. ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்கள் ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். இது டிவிஷன் மெத்தட்லேயும் ரூட் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஃபேக்டரைஸ்லேயும் ரூட் கண்டுபிடிக்கலாம். 4624 கடைசிலேருந்து எத்தனை டிஜிட்டாக எடுக்கணும்? 2 டிஜிட்டாக எடுக்கணும். புரியுதாடா கண்ணே? புரியுதா புரியலையா? ஆக்சுவலாக அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் நம்ம, இருந்தாலும் இது பண்ணுறேன். இப்போ கடைசியிலேருந்து எடுக்கலாமா? இப்போ இதுக்குள்ளே என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குது? 6 6 ஆர் 36. ரிமைண்டர் என்ன? 10. அடுத்தது எதை இறக்கணும்? 2வையும் 4ஐயும் இறக்கணும். இதை மறுபடியும் எதாலேயே ஆட் பண்ணிக்கணும், 6ஆலேயே ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும்? 6 + 6. இங்கே என்ன நம்பர் வருதோ அதே நம்பரால் ஆட் பண்ணணும். தெரியலனாலும் இப்போ கற்றுக்கோங்க. 6 + 6 12. புரியுதுங்களா? இப்போ இங்கே என்ன போடணும்? நம்ம 4ன்னு வரணும். முடியும் போது 4ன்னு முடியணும். அப்போ 4 எதில் முடியும்? 8 8 64. 2 2 4. அப்போ ஒன்றா இங்கே 2 போடணும், இல்லாட்டி 8 போடணும். ஆனால் 2 போட்டால் என்ன வரும்? ரொம்ப சின்னதாக வரும். புரியுதுங்களா? இங்கே 2 போட்டால் என்ன வரும்? 2 இன்ட்டு 122ன்னு வரும். அதனால் இது கிடையாது. என்ன போட்டு பார்க்கலாம்? 8 போட்டு பார்க்கலாம். 8 இன்ட்டு 128. புரியுது அடிக்கண்ணே? என்னது? 8 இன்ட்டு 128. 8 8 64, மிச்சம் 6, 8 2 16, 16 4 20, 22, மிச்சம் 2, 8 10 வந்துருச்சா? 10 24. ரிமைண்டர் என்ன? 0. இன்னும் நாங்களாம் தமிழ் மீடியத்தில் படிச்சதுனால எங்களுக்கு தமிழில் தான் வாய்ப்பாடு கடகடன்னு வருது. அப்போ இங்கே என்ன வருது? -56 ப்ளஸ் ஆர் மைனஸ் 68. ரூட் ஆஃப் 4624 என்னது? 68 டிவைடட் பை 8. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன்னு ஃபேக்டரைஸ்லையும் கூட போடலாம் நீங்கள். ரைட்டா? ஃபேக்டரைஸில் போட்டால் கடைசியாக 17 17ன்னு வரும். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இது டிவைடட் பை 8. இப்போ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். இது என்ன நம்ம பிரிச்சுக்கலாம்?
ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். எப்படி? -56 + 68 டிவைடட் பை 8 ஆர் -56 - 68 டிவைடட் பை 8. அப்போ இங்கே என்னடி கண்ணு வரும் நமக்கு? 68லேருந்து தான் 56 போகணும். ஸோ 60லேருந்து 56 போச்சுன்னா 4. 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 12. ஸோ ப்ளஸ் 12. 12/8 கமா இங்கே -56 - 68. இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்கானா ஆட் பண்ணி அதே சிம்பிள் தான் போடணும். ஆட் பண்ண என்னடி கண்ணு வருது? 124 -124 டிவைடட் பை 8. அப்போ ஆன்சர் என்ன வரணும் இங்கே நமக்கு? 12/8. புரியுதுங்களா? இது என்ன வருது? 12/8. அப்போ 1.5. இடம் இல்லடா, ரொம்ப முடியாத குழந்தை அப்படியே கூட விட்டுரு. 12 டிவைடட் பை 8 180 is 8. ரிமைண்டர் என்ன? 4. பாயிண்ட் வை 0 சேரு. என்னது? 5 8s are 40. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? 1.5. அடுத்தது 124 டிவைடட் பை 8. எங்கே போடுறதுன்னு எனக்கு தெரியலையே. 124 டிவைடட் பை 8 ரைட்டுங்களா? 180 is 8. ரிமைண்டர் 4 ரைட்டுங்களா? அடுத்தது 4ஐ இறக்குறோம், பாயிண்ட் வைக்கிறோம். 5 8s are 40. ரிமைண்டர் என்ன வரும்? 4 ரைட்டுங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்? மறுபடி இல்லை சாரி, பாயிண்ட் இங்கே வைக்கூடாது. 15. இப்போ தான் என்ன வைக்கணும்? பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்க்கணும். அப்போ 5 8s are 40 ரைட்டுங்களா? இங்கே 12 இருந்துச்சு, இங்கே 124 இருக்குது, அதனால் 4. இப்போ 15.5. என்ன 15.5? -15.5. புரியுதா அடிக்கண்ணு? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்போ வித் எதில் வராது நமக்கு? நெகட்டிவ்ல வராது. அப்போ வித் ஆஃப் த பாத்வே என்னது? 1.5. அதனால் அது டிவைட் பண்ணவே தேவையில்லை. வித் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1.5. ஏன்னா வித் cannot be in நெகட்டிவ், அதனால் நெகட்டிவ் வேண்டாம். சரியா அடிக்கண்ணு? புரிஞ்சுதா? கொஞ்சம் இதாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. கம்ப்யூட்டருக்குள்ளே என்னால் எவ்வளோதான் செய்ய முடியுது. ஓகே, தேங்க்யூ.